இப்போ உலகம் முழுக்கும் ஒரு பெரிய பொருளாதார அதிர்ச்சி குவைட்ல நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியுங்களா? உலக நாடுகள், மத்திய வங்கிகள், மிக முக்கியமா தங்கம். ஆமாங்க, எப்போதுமே பாதுகாப்பின் சின்னமாக இருந்த தங்கம் இப்போ கொத்து கொத்தா விற்கப்பட்ட ஆரம்பிச்சிருக்கு. துருக்கி மட்டும் 2 வாரத்துல 59 டன் தங்கம் குறைஞ்சிருக்கு. போலாந்து கூட தங்கத்தை விற்று ராணுவ செலவுக்கு பயன்படுத்த தயாரா இருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயமா, அல்லது இது உலக பொருளாதார நெருக்கடியின் ஆரம்பமா? இந்த வீடியோவில் நான் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மூட்டை மூட்டையா தங்கத்தை டன் கணக்கில் மார்க்கெட்டில் கொட்டிய துருக்கி ஏன் தெரியுமா? உலகின் பல நாடுகள் தற்போது தங்கத்தை விற்க தொடங்கியிருக்கு. தங்க நாட்டின் பண மதிப்பு சரிவதனால பல நாடுகளும் தங்கத்தை விற்று நிலைமையை சரி செய்ய பார்க்குறாங்க. தங்கம்னா என்ன, ஏன் இவ்வளோ முக்கியம்? நண்பர்களே, தங்கங்கிறது ஒரு சாதாரண மெட்டல் இல்லைங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா ராஜ்யங்களின் செல்வம், நாணயத்துடைய அடிப்படை, ஆபத்து காலத்தில் பாதுகாப்பு. இதுதாங்க தங்கம். பணம் மதிப்பு இழந்தாலும், டாலர் வீழ்ந்தாலும், போர் நடந்தாலும் தங்கம் மட்டும் வேல்யூவை காப்பாற்றும். அதனால தான் உலக நாடுகள் தங்கள் மத்திய வங்கியில் டன் கணக்கில் தங்கத்தை சேமித்து வைக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை? வார் ப்ளஸ் எக்கனாமிக் கிரைசிஸ். இப்போது உலகத்தில் என்ன நடக்குது? அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே பதற்றம், போர் சூழல், எண்ணெய் விலை உயர்வு, உலக வர்த்தகம் பாதிப்பு. இது எல்லாம் சேர்ந்து உலக பொருளாதாரம் குலுங்குது. இந்த நிலையில் அரசுகள் செலவு அதிகரிக்குது, இராணுவ செலவு அதிகரிக்குது, பணவீக்கம் கட்டுக்குள் வரமாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணணும்? பணம் தேவை, லிக்விடிட்டி தேவை. அதனால தான் தங்கத்தை விற்று பணம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருக்கும் நாடு துருக்கி. துருக்கி என்ன பண்ணாங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னே மட்டும் 59 டன் தங்கம் குறைஞ்சிருக்கு. சில டைரக்ட் சேல், சில ஸ்வாப் டீல் மூலம் ஃபாரின் கரன்சி வாங்கியிருக்காங்க. ஏன் இப்படி? துருக்கியில் பணவீக்கம் அதிகம், கரன்சி வேல்யூ குறைவு, எக்கனாமி ப்ரெஷர். அதனால் தங்கத்தை வைத்திருக்கிறது பதிலாக கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது. இது புதுசா இல்லை. 2023 கூட துருக்கி 159 டன் தங்கம் விற்றாங்க. அப்புறம் என்னாச்சு? எக்னாமி இம்ப்ரூவ் ஆனதும் மீண்டும் தங்கம் வாங்கி ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்ணினாங்க. இதில் இருந்து என்ன புரியுதுன்னா, தங்கம் ஒரு பேக்கப் வெப்பன் மாதிரி கிரைசஸ் வந்தால் யூஸ் பண்ணுவாங்க. போலந்து கூட ரெடி. அடுத்த வரிசையில் இருக்கிற நாடு தான் போலந்து. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 2 வருஷமாக தங்கம் வாங்கி சேமிச்சது இப்போ அதையே விற்க தயாராக இருக்குது. ஏன்? இராணுவ செலவு அதிகரிக்க, அப்புறம் பாதுகாப்பு பட்ஜெட் டபுள் பண்ண, சுமார் $13 பில்லியன் வேல்யூ கோல்ட் சேல் பிளான். இதனால் என்ன தெரிகிறது? கோல்ட் சோல்ஜர்ஸ் ப்ரொடக்ஷனாக மாறுது. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்வதேச நிபுணர்கள் சென்ட்ரல் பேங்க்ஸ் ப்ராஃபிட் பார்க்காது, மக்கள் தேவைக்கு டெசிஷன் எடுக்கும். இப்போ சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, கோல்டை விட லிக்விடிட்டி தான் முக்கியம். அதாவது கையில் பணம் இருந்தால் தான் எக்கனாமி சேவ் பண்ண முடியுங்கிற நிலமையில இருக்கும். தங்க விலைக்கு என்ன ஆகும்? இதுதான் முக்கிய கேள்வி. நாடுகளில் தங்கத்தை விற்க ஆரம்பித்தா சப்ளை அதிகரிக்கும். சப்ளை அதிகமானால் ப்ரைஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார் அதிகமானால் மக்கள் பேனிக் ஆகி கோல்டு வாங்குவாங்க. அப்போது ப்ரைஸ் மீண்டும் உயரும். அதாவது கோல்டு ப்ரைஸ் அன்சர்டனிட்டி. இது நல்லதா கெட்டதானா? இதுதான் ஒரு பெரிய டெபேட்னு சொல்லலாம். நல்லது, எக்கனாமி சர்வைவ் ஆகுது, கவர்மெண்ட் கேஷ் கிடைக்குது. கெட்டது, ரிசர்வ்ஸ் குறையும், ஃபியூச்சர் ரிஸ்க் அதிகம். இது ஒரு வார்னிங் சைனாகவும் இருக்கலாம். இதனால் சாதாரண மக்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்னா, நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு தங்க விலை ஃப்ளக்சுவேட் ஆகும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டும் இருக்கும். முக்கியமாக பேனிக் ஆக வேணாம். லாங் டேர்ம் திங்கிங் ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் அரசுகள் தங்கத்தை குவித்து பாதுகாப்புக்காக, ஆனால் இன்று அதே தங்கத்தை விற்று போரையும் பொருளாதாரத்தையும் காப்பாற்ற முயற்சி செய்கிறாங்க. இது ஒரு பெரிய மாற்றத்துடைய சிக்னல். இது பொற்காலமா இல்லை நெருக்கடியில் ஆரம்பமா? இதுக்கு பதில் சொல்லப்போனால் காலம் மட்டும்தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரி முக்கியமான உலக நியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்ன? கோல்டு செல் பண்ணது சரியா இல்லை டேஞ்சர் சைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.